Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க. 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 12th நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பசங்க ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. இந்த நேரத்தில் இந்த 5 மார்க் மட்டும் பாருங்கள் சார், போதும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 மார்க் வந்து கேட்டுட்டு இருப்பீங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் படித்தாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் 5 மார்க்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் என்னாச்சு பார்த்தா அட்டன் பண்ணிட முடியும். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. நான் ஒரு பேப்பர் ஒரு பெண்ணை வச்சு நோட் பண்ணிங்க. ரொம்பவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமான வீடியோ. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். சரியா? ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம 12th வீடியோஸ் வந்து போடும்போது 11th வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது யூடியூப்பில். சரியா? அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். அது மூலிமா நீங்கள் வந்து வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இது 2 கொஸ்டினும் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கொடுத்துருக்கோம். ரெண்டையுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர்லேருந்து ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நமக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். சரியா? தேர்ட் சாப்டர்லேருந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ரோம் வந்து அடிக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க. நீங்களுமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், சரியா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன், இந்த மாதிரி நீங்களும் என்னாச்சும் எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக. அதனால் டைப்ஸ் ஆஃப் ரோம் பற்றி நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். சரியா? ஃபோர்த் சாப்டர்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ், ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்ட்ஸ். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 5th சாப்டர்லேருந்து. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 9th சாப்டர். சரியா? பைனரி ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எரர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். அது 9th சாப்டர்லேருந்து நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து 2 5 மார்க் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதனால் 9th சாப்டர் நல்லா தெளிவாக பார்த்துங்க. முக்கியமான சாப்டர். பைனரி ஆப்ரேட்டர்ஸும் டைப்ஸ் ஆஃப் எரரும் நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் 10th சாப்டர்லேருந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் கேட்கலாம். சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 11th சாப்டர்லேருந்து அதாவது கால் பை வேல்யூ, அதுக்கப்புறம் ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ். சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. இதில் வந்து நமக்கு வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் சாப்டர் 15லேருந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 16லேருந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்டர்கண்டன்ஸ். சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மொத்தம் 17 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 17 கொஸ்டின் இருக்குது. இந்த 17 கொஸ்டினை நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே இதுலேருந்து நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா சப்கேட்டிங்ஸ் வச்சு நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லபடியாக பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.